108 திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருக்குறுங்குடி சுவாமி அழகிய நம்பிராய திருக்கோவில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான இந்த திவ்ய தேசத்தில் சுவாமி நின்று நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி என 3 திருநாமங்களில் தனித்தனி சன்னதிகளில் ஒரே கோவிலில் அருள்பாலித்து வருகின்றார். இத்திருத்தலத்தில்தான் 80 வைணவ திவ்ய தேசங்களுக்கும் மேலாக சென்று பெருமாளை மங்களாசாசனம் செய்து திருமங்கையாழ்வார் முக்தி பெற்ற தலம். இத்திருத்தலத்தில் ஆழ்வார் கூப்பிய கரங்களுடன் நம்பியை சேவித்து வருகின்றார். இவரது திருவரசு திருக்கோவில் ஈசான்ய பகுதியில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலில் மார்கழி திரு அத்தியன உற்சவம் திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜி.எஸ். சுவாமிகள் அனுகிரகத்துடன் கடந்த 21 அன்று ஆரம்பித்து வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. பகல் 10 நிறைவு நாளான நேற்று திருமங்கையாழ்வார் திருவடி தொழல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்விற்காக கௌசிக மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுவாமி அழகிய நம்பி ராஜ அலங்காரத்தில் சேவை சாதித்தருளினார். நம்பி பெருமாளுக்கு முன்பு திருமங்கையாழ்வார் கைகூப்பியபடி நின்றார். சாயாரட்சை பூஜைகள் முடிவடைந்ததும் துளசி தலங்களை புனிதமாக எடுத்து வந்தனர். தொடர்ந்து ஜி.எஸ். சுவாமிகள் கவரி வீச கைத்தலத்தில் ஆழ்வாரை எழுந்துருள பண்ணி சுவாமி அழகிய நம்பி திருவடியில் சேர்த்தனர். அதனைத் தொடர்ந்து புனிதமாக எடுத்து வரப்பட்ட திருத்துழாயை பட்டாச்சாரியார்கள் பெருமாள் திருவடியில் சேர்க்க துவங்கினர். அப்போது பிரபந்ததாரர்களால் பெரிய திருமொழி பாடப்பட்டது. நிறைவாக மீண்டும் திருமங்கையாழ்வாரை சுவாமி எதிரே ஆசனத்தில் எழுந்துருள செய்து பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பெருமாளிடமிருந்து மரியாதை ஆழ்வார் திருக்கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டது. நிறைவாக திருக்குறுங்குடி பேரருளாளர் ராமானுஜ ஜி.எஸ். சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது. வந்திருந்த பக்தர்களுக்கும் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இந்த பக்திமயமான நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆழ்வாரின் திருவடி தொழல் நிகழ்வினை தரிசனம் செய்தனர். வைணவ திருத்தலங்களில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்று மார்கழி மாதம் வரும் திரு அத்தியன உற்சவம். 21 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் வைகுண்ட ஏகாதசி விழா விமர்சையாக கொண்டாடப்படும். அன்றைய தினம் நெல்லை மாவட்டத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களில் காலையில் பெருமாள் சயனத்தில் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சியும், மாலையில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு காட்சி கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும். அதன்படி நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி சைன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகளும் ஆழ்வார் பாசுரங்களும் பாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து காலை முதல் பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். மாலையில் சொர்க்கவாசல் திறப்பிற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. இதேபோல நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வைணவ திருத்தலங்களிலும் சைன திருக்கோலமும் சொர்க்கவாசல் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மன்னார் கோவிலில் அமைந்துள்ள ஸ்ரீ ராஜகோபால சுவாமி குலசேகர ஆழ்வார் திருக்கோவில் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற தலமாக விளங்குகிறது. இத்திருக்கோவிலில் மூலவராக வேதநாராயண பெருமாள் 3 நிலைகளில் அருள்பாலிக்கிறார். மார்கழி திரு அத்தியன உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று மாலை பரமபத வாசல் திறப்பு நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு காலையில் பெருமாள் தாயார்களுடன் சைன கோலத்தில் காட்சியளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதை காண அதிகாலையிலேயே ஏராளமான பக்தர்கள் துளசி மாலையுடன் திரண்டு வந்து பெருமாளை தரிசனம் செய்தனர். மாலை நடைபெறும் விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையோரத்தில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் நவ திருப்பதிகள் என்று அழைக்கப்படும் 9 வைணவ திருத்தலங்கள் அமைந்துள்ளது. நவகிரகங்கள் பொதுவாக சைவ வழிபாட்டு தலங்களில் முக்கிய பங்கு வகிப்பவை. நவ திருப்பதி என அழைக்கப்படும் இந்த 9 வைணவ தலங்களில் அருள் பாலிக்கும் பெருமாளை நவகிரகங்களுக்கு அதிபதியாக கருதப்பட்டு வழிபாடு செய்கின்றனர். மார்கழி மாதத்தில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவினை அனைத்து பெருமாள் திருக்கோவில்களில் சிறப்பாக கொண்டாடுகின்றனர். அதன்படி வைகுண்ட ஏகாதசி தினமான இன்று நவ திருப்பதி திருக்கோவில்களில் காலையில் பெருமாள் தேவியருடன் சைன திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தருளினார். மாலையில் சைனம் கலைத்து புறப்பாடு கண்டருளி பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பு நடைபெற்று ஆழ்வார்களுக்கு காட்சியளிக்கின்றார். இந்த திருக்கோவில்களில் ஒரே நாளில் பெருமாள் தரிசனம் சிறப்பானதாக கருதப்படுகின்றது. அனைத்து திருக்கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசியான இன்று காலை முதலே பெருமாளை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர்
அனைத்து கோவில்களுக்கும் சென்று மங்களாசாசனம் செய்தார். விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் டிவிஎஸ் குழுமத்தினர் செய்திருந்தனர். நவ திருப்பதி விவரம்: ஸ்ரீவைகுண்டம் கள்ளர்பிரான் சூரியனுக்கு அதிபதி, வரகுணமங்கை எம்மிடர் கடிவான் சந்திரனுக்கு அதிபதி, திருப்புளியங்குடி காய்ச்சனவேந்தர் புதனுக்கு அதிபதி, பெருங்குளம் மாயக்கூத்தன் சனிக்கு அதிபதி, இரட்டை திருப்பதி அரவிந்தலோச்சனன் கேதுவுக்கு அதிபதி, இரட்டை திருப்பதி தேவர் பிரான் ராகுவுக்கு அதிபதி, தென் திருப்பேரை நகரில் முகில்வண்ணன் சுக்கிரனுக்கு அதிபதி, திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாள் செவ்வாய்க்கு அதிபதி, ஆழ்வார் திருநகரி பொலிந்து நின்ற பிரான் குருவுக்கு அதிபதி. கும்பகோணம் அருகே உள்ள திருச்சேரை சாரநாயகி தாயார் சமேத சாரநாத பெருமாள் திருக்கோவில் 108 வைணவ தலங்களில் 12வது தலமாகும். இத்தலத்தில் சாரநாத பெருமாள் ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதாட்சி, மார்பில் மகாலட்சுமி மற்றும் சாரநாயகி என பஞ்சலட்சுமிகளுடன் அருள்பாலிக்கின்றார். காவிரி நதி 3000 தேவ வருடங்கள் தவம் செய்து திரேதாயுகத்தில் தை மாதம் பூச நட்சத்திர தினத்தன்று முதலில் மடிமேல் குழந்தையாகவும் பின்னர் வைகுண்டத்தில் இருப்பது போல பஞ்சலட்சுமிகளுடன் காட்சியளித்து தென்னகத்தில் கங்கை நதிக்கு ஈடான நிலையை அடையவும், இத்தலத்தில் வேண்டுவோருக்கு வேண்டுவன கிடைக்கும் பிராப்தமும், இத்தலத்தை தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் வைகுண்ட பிராப்தி கிடைக்கவும் வரம் பெற்றதாக வரலாறு. எனவே 108 வைணவ தலங்களில் இங்கு மட்டுமே தைப்பூச திருவிழா 10 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இத்தகைய சிறப்புமிக்க வைணவ தலத்தில் இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாள் 10 அவதாரங்களை விளக்கும் உற்சவமூர்த்திகள் சர்வ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர். தொடர்ந்து சாரநாத பெருமாள் சர்வ அலங்காரத்தில் அழகிய பட்டாடை மற்றும் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்துள்ள மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டாச்சாரியார் பாசுரங்கள் பாடு பரம்பத வாசலை கடந்து பவனி வந்தார். அவருடன் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோர் பரமபத வாசலை கடந்து வந்தும் பிரகார உலா வந்த பெருமாளை தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து கோவில் கொடிமரம் அருகே பெருமாள் எழுந்தருளி ஆழ்வார்களுக்கு காட்சியளித்தார். தஞ்சை நாலுகால் மண்டபத்தில் பிரசித்தி பெற்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சுவாமி அம்பாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கோவில் மண்டபத்தில் எழுந்துருளினர். அங்கு சோடச உபசாரங்கள் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து அதிகாலை 4:35 மணிக்கு சுவாமி அம்பாள் சொர்க்கவாசல் என்கின்ற பரமபத வாசல் வழியாக மங்கள வாத்தியங்கள் பக்தர்கள் கோவிந்தா முழக்கமிட எழுந்துருளினர். தொடர்ந்து ஆழ்வார் சுவாமி எதிர் சேவையுடன் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு சுவாமி அம்பாள் அர்த்த மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து வருகிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசன திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் 5ஆம் நாள் நிகழ்வான பஞ்சமூர்த்திகளின் தெருவடச்சான் தேரோட்டம் சிவவாத்தியங்கள் முழங்க இரவு 11:30 மணியிலிருந்து அதிகாலை 4:30 மணி வரை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் கூட்டேரிப்பட்டு ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று மிக விமர்சையாக கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர். முன்னதாக அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஸ்ரீ ரங்கநாயகி ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நிறைவுற்று பின்னர் பரமபத வாசல் வழியாக பெருமாள் கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார். தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் காட்சியளித்த ஸ்ரீ பள்ளிகொண்ட பெருமாளுக்கு மகாதீபம் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பெருமாள் தரிசனம் பெற்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ஆல கிராமம் ஸ்ரீ ஜனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வைகுண்ட வாச பெருமாள் சன்னதியில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு காலை முதலே விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. தொடர்ந்து பரமபத வாசல் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசல் சேவையும் பெருமாள் சேவையும் நடைபெற்றது. மேலும் மூலவர்கள் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயார், ஸ்ரீ ஆண்டாள் தாயார் ஆகிய தெய்வங்களுக்கு
ஏக தீபம் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பெருமாள் சாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக வைகை அணையிலிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டு கோவிலில் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெருமாள் சாமிக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷங்களுடன் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு சொர்க்கவாசல் வழியாக வெளிவந்த பெருமாள் சாமியை பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா கோஷம் முழங்க பூக்கள் தூவி வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து பெருமாள் சாமி ஊர்வலம் வந்து மீண்டும் கோவிலை அடைந்தார். அதனைத் தொடர்ந்து சொர்க்கவாசலை வணங்கி வாசல் வழியாக ஏராளமான பக்தர்கள் வெளிவந்தனர். பின்னர் கோவிலில் அனைவருக்கும் துளசி தீர்த்தம் உள்ளிட்ட பிரசாதங்களும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாட்டினை கம்மவார் சங்க தலைவர் பாலமுருகன் மற்றும் பொருளாளர் மோகன்தாஸ், செயலாளர் நாகராஜன் உள்ளிட்ட விழா கமிட்டியினர் செய்திருந்தனர். மயிலாடுதுறை திரு இந்தளூரில் அமைந்துள்ள பரிமள ரங்கநாதர் கோவில் பெருமாள் பள்ளிக்கொண்ட நிலையில் அருள் புரியும் ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பஞ்சரங்க கோவில்களில் இது 5வது கோவிலாகும். திருமங்கை ஆழ்வார் உள்ளிட்ட ஆழ்வார்களால் பாடல் பெற்ற 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயம் சந்திரனின் சாபம் தீர்த்ததும் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 22வதுமான இந்த ஆலயத்தில் ஏகாதசியை முன்னிட்டு இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பெருமாள் தங்கரத்ன அங்கியில் உள்பிரகாரத்தில் ஊர்வலமாக எழுந்தருளினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு ஆராதனைகளுக்கு பின் பெருமாள் பாசுரங்களை பட்டாச்சாரியார்கள் பாடினர். தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனை அடுத்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு பெருமாள் வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்.